Hello students, in this video we are going to see about standard 7th science unit number 2 universe and space லெசனில் ரோமன் லெட்டர் 7th 1ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டலாக 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 4 கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் இஸ் எபிசைக்கிளிக் மாடல்னு கேட்டிருக்காங்க. ஸோ எபிசைக்கிளிக் மாடல் அப்படிங்கிறது ரெண்டு விதமான ஒரு இது இருக்குது. நமக்கு தெரிகிறது ஜியோசென்ட்ரிக் மாடல்னால் என்ன, ஹீலியோசென்ட்ரிக் மாடல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜியோசென்ட்ரிக் மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எர்த்து சென்டரில் இருக்கும் ஆல் பிளானட்ஸ். ஓகே, ஸோ எர்த்து சப்போஸ் டு பி அட் சென்டர் அண்ட் ஆல் பிளானட்ஸ் இன்க்ளூடிங் த சன் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த எர்த். தட் இஸ் ஒன்லி ஜியோசென்ட்ரிக் மாடல். ஸோ அந்த சென்ட்ரிக் மாடலில் ஒரு சேஞ்ச் இருக்குது. அதாவது டு எக்ஸ்பிளைன் the puzzling phenomena, astronomers in early times proposed a change in the simple geocentric model. This is called as epicycle model. அதாவது ஜியோசென்ட்ரிக் மாடலில் ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணது தான் என்னது அப்படின்னா எபிசைக்கிளிக் மாடல். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். எபிசைக்கிளிக் மாடல் என்னென்னா இந்த பேராகிராஃபை நம்ம எழுதணும். ஓகேவா? இது எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னா 28 பேஜ் நம்பரில் இருக்குது. ஒரே வேர்டு தான் இம்பார்ட்டண்ட், சிம்பிள் சேஞ்ச் இன் த சிம்பிள் ஜியோசென்ட்ரிக் மாடல். Okay, it will be in page number 28. Second question போலாம் பாருங்க. Name the 4 different types of galaxies. So galaxy ஓட 4 different types என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நேம் மட்டும் நம்ம 4 நேம் எழுதணும். 4ன்னு கேட்டதுனால 4 நேம்ஸ் கண்டிப்பாக எழுதணும். அது என்னென்ன கேலக்ஸி அப்படின்னு சொன்னால் பாருங்க, பேஜ் நம்பர் 31. Types of galaxies heading இருக்குல்ல, there is that. Okay, there are various types of galaxies such as spiral, elliptical, bad, spiral, irregular. So these 4 only the answer for the question number 2. Spiral galaxy, elliptical galaxy, bad spiral galaxy, irregular galaxy. Okay, so galaxy அப்படிங்கிறத என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இங்கே பாருங்க, a galaxy is a large collection of stars or cluster of stars and celestial bodies held together by gravitational attraction. இதுதான் galaxy. ஸோ இந்த கேலக்ஸி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது இந்த மாதிரி டைப்ஸில் ஸ்பைரல், எலிப்டிக்கல், பேட் ஸ்பைரல் அண்ட் இர்ரெகுலர் கேலக்ஸியாக டைப்ஸாக அது வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் வில் பி த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 2. இட் வில் பி ஆன் பேஜ் நம்பர் 31. ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். வாட் இஸ் கான்ஸ்டலேஷன்? கான்ஸ்டலேஷனை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் என்ன ஆகுது, கேலக்ஸியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் குரூப் குரூப்பாக ஃபார்ம் ஆகும். சரியா? அது வந்து ஃபார்ம் ஆகுறது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸாக நமக்கு தெரியும். அந்த பேட்டர்ன்ஸை தான் நமக்கு தெரிகிறதுக்கு பேர் தான் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. த ஆன்சர் வில் பி பேஜ் நம்பர் 33. ஸோ கான்ஸ்டலேஷன் இஸ் அ ரெக்கக்னைசபிள் பேட்டர்ன், நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும், ஆஃப் ஸ்டார்ஸ். ஓகே, in the night sky when viewed from the earth. ஸோ எர்த்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஸ்கையில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் கான்ஸ்டலேஷன் பேர். இந்த கான்ஸ்டலேஷன் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 88 கான்ஸ்டலேஷன்ஸ் இருக்கும். ஆனால் கேலக்ஸி வந்து பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இருக்குது. கான்ஸ்டலேஷன்ஸ் வந்து இது வரைக்கும் 88 வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானாமிக்கல் யூனியன் ஹஸ் கிளாசிஃபைட் 88 கான்ஸ்டலேஷன்ஸ் டு கவர் த என்டையர் செலஸ்டியல் ஸ்பியர். ஸோ நமக்கு கேட்டிருக்க டெஃபினேஷன் வந்து கான்ஸ்டலேஷனாக என்ன, ஸோ அப்போ இது மட்டும் எழுதினா போதும். இட் இஸ் ஆன் பேஜ் நம்பர் 33. A constellation is a recognizable pattern of stars in the night sky when viewed from the earth. Okay, page number 33. So next பாருங்க, give the expansions of PSLV and GSLV. எக்ஸ்பேன்ஷனா P என்ன, Sனா என்ன, LVனா என்னன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டணும். GSLV என்ன? ஸோ பேஜ் நம்பர் பாருங்க 36ல் கொடுத்துருக்காங்க பாருங்க, PSLV. பேஜ் நம்பர் 36ல் PSLVன்னு இருக்கா, இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல். அடுத்தது GSLV கேட்டிருக்காங்கல்ல, ஜியோசிங்க்ரோனஸ் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல். ஸோ இதோட ரெண்டோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னா போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல், ஜியோசிங்க்ரோனஸ் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல். ஓகே, இட் இஸ் ஆன் பேஜ் நம்பர் 36. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 36ல் இருக்குது. ஸோ தட் நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம், பேஜ் நம்பர் 36. ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? தேங்க்யூ.